திமுகவுக்கு பிரபல நடிகர் ஆதரவு. விஜய்க்கு எதிராக காலை தூக்கி காண்பித்த நடிகர். கவர்னரை கருணாநிதி பதிலால் சாடிய கனிமொழி. பவன் கல்யாண் மாதிரி விஜய் ஆகிவிடக் கூடாது, நடிகை ரோஜா பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. 2024 லோக்சபா தேர்தலின் போது சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகர் மன்சூர் அலிகான் திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் திமுகவை இத்தனை காலம் எதிர்த்த நானே சொல்கிறேன், திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். அத்துடன் திமுகவுக்காக தானே பிரச்சாரம் செய்வேன் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதனால் 2026 தேர்தல் களம் அனல் பறக்குமா? செய்தியாளர் சந்திப்பின் போது விஜயை மன்சூர் அலிகான் கடுமையாக விமர்சித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. விஜய் போன்று வானத்திலேயே உலாவக்கூடாது, கால் தடம் தரையில் படணும் என கூறிய அவர் செய்தியாளர்கள் முன்பு அமர்ந்தவாறே காலை தூக்கி காண்பித்தார். சாலைகளில், வயல்வெளிகளில், போராட்டங்களில் விஜயின் கால் தடம் பதிய வேண்டும் என்றும் காட்டமாக பேசினார். அரசியலில் நிச்சயமாக விஜய் நினைப்பது நடக்காது என்றும் அவர் கூறியிருந்தார். மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் குறிப்பிட்ட காலத்திற்குள் கவர்னர் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியது. இந்த நிலையில் உலகத்தில் கஷ்டமில்லாத தொழில் எது என்று கேட்டபோது கவர்னர் வேலை பார்ப்பது என்று முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி கூறியதாக கனிமொழி மேற்கோள் காட்டியுள்ளார். இனியாவது அரசமைப்புக்கு உட்பட்டு கவர்னர் தனது பணியை செவ்வனே செய்வார் என தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் பவன் கல்யாண் மாதிரி இல்லாமல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் போன்று இருக்க வேண்டும் என ரோஜா தெரிவித்துள்ளார். அரசியலுக்குள் நுழைந்த பவன் முதலில் போட்டியிடாமல் மற்றவர்களுக்காக வாக்கு கேட்டார். தற்போது தெலுங்கு தேசம் கட்சி பிஜேபி உடன் கூட்டணி அமைத்துள்ளார். அத்துடன் மக்கள் பணத்தில் ஹெலிகாப்டர் என்று வசதியாக வாழ்வதாகவும் ரோஜா விமர்சித்தார். எனவே விஜய் சரியான திட்டமிடலுடன் அரசியல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்.